ஹே ஹால், வெல்கம் பேக் டு பெங்களூர் சமையல் ஸ்பெஷல். இன்றைக்கி பெங்களூர் சமையல் ஸ்பெஷலில் குயிக்கான ஃப்ரைட் ரைஸ் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஸோ இட்ஸ் வெரி சிம்பிள் அண்ட் ஈஸி. ஸோ ஒரு பெரிய கடாய் எடுத்துருக்கேன். ஸோ அதில் வந்துட்டு தேவையான எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சேர்த்தோன்னு கடுகு ஒரு 2 ஸ்பூன், அப்புறம் சீரகம் ஒரு ஸ்பூன், ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயமும் சேர்த்துக்கலாம். நார்மல் நம்ம பிரியாணிக்கெல்லாம் பண்ணுவோம் இல்லையா, ஸோ அந்தமாரி ஸ்லைஸாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். வெங்காயம் நல்லா பொரிஞ்சோன்னு அதுவும் வெஜிடபிள்ஸ் ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். கேரட், கேப்சிகம், பீன்ஸ் அண்ட் கேபேஜ் இதெல்லாம் சேர்த்துக்கலாம். கேபேஜ் மட்டும் நல்லா ஸ்லைஸாக கட் பண்ணிட்டு வாஷ் பண்ணிட்டு அப்புறம் சேர்த்துக்கலாம். 3 to 4 chili, it is optional செய்யணும். அதுவே நம்ம சாஸ் சேர்க்குறோம்ல, அதே போதுமாக இருக்கும். தேவையான சால்ட் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் வந்துட்டு 3 to 4 eggs, இல்லைன்னா உங்களுக்கு எவ்வளோ பேர் இருக்கீங்களோ அவ்வளோ பேருக்கு எக்ஸ் சேர்த்துக்கலாம். இந்தமாரி சென்டரில் ஒரு ஹோல் பண்ணிட்டு அந்த எக்ஸ் எல்லாம் நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம கிண்ட வேண்டாம். ஸோ கொஞ்ச நேரம் பாயில் ஆகட்டும் எக்ஸு. ஸோ இது கூடிய நம்ம சோயா சாஸ், ஸோ கொஞ்சம் பாயில் ஆகிட்டோன்னா சோயா சாஸ் 1 ஸ்பூனு, சில்லி சாஸ் 1 ஸ்பூனு, அப்புறம் வந்து டொமேட்டோ சாஸ் 1 ஸ்பூனு எல்லாம் சேர்த்து இன்னும் கொஞ்சம் நேரம் எக் வந்து பாயில் ஆகட்டும். நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நான் ஆல்ரெடி ரைஸ் வடிச்சிருக்கேன், ஒயிட் ரைஸ் வடித்து வச்சுருக்கேன். ஸோ இந்த சூடாக வடித்து வச்சுருக்கேன். ஸோ இந்த ரைஸ் அப்படியே சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஒரு வாட்டி. ரைஸு சூடாக வடிச்சதுனால ஸோ ரெண்டும் ஹாட்டாக இருக்குது. இன்கேஸ் ரைஸ் வந்து சில்லுனா இருந்துச்சுன்னா ரைஸை போட்டு ஒரு 5 to 10 minutes க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு சூடு நல்லா ஹாட் ஆனணும் சர்வ் பண்ணேன். அதுக்கு மேலே கொத்தமல்லியில் தூவிட்டு நான் ரெடி டு சர்வ். ஸோ ப்ளீஸ் ட்ரை திஸ் ரெசிபி and share your comment in comment section. See you in next video. Don't forget to subscribe Bangalore Samyal and Special. Thank you.